மாமன்னர் ஆள வந்தார், மாமன்னர் ஆள வந்தார், மாமன்னர் ஆள வந்தார். அமருங்கள். அமைச்சரே, தளபதியாரே, பிரதானிகளே, இன்று நமது திராவிட நாடு போர்கள் நிறைந்த போராட்டக் களமாக மாறியிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நமது செந்தமிழ் நாடு வீர மறவர்களை கொண்ட உன்னதமான நாடு என்பது யாவரும் அறிந்ததுதான். சங்க பாடல்கள் அகம் புறம் என்று பிரிக்கப்பட்டிருந்தாலும் புறப்பாடல்கள் காட்டும் வீரம் நிறைந்த காட்சிகளே இன்று வரை நம் அகத்தில் நிறைந்திருக்கிறது. ஏன், அகப்பாடல்களும் அதையேதான் பிரதானமாக கூறுகின்றன. உண்மைதான் மன்னவா. சோழ நாட்டை அரசாண்ட மாமன்னர் மீது 10 பாட்டில் 2 பெரும் பாடல்கள் பாடப்பட்டன. புறப்பாடல்கள் பலவும் உள்ளன. ஆனாலும் அகப்பாடல்களில் அங்கங்கே அந்த மன்னரின் புகழ் வெகு அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மன்னர் கங்கையை கடந்து இமயம் வரை சென்று வந்ததாக வரலாறு கூறுகிறது. பாண்டிய மன்னன் தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியனை பற்றி அகத்துறை பாடல்களில் தானே அதிகம் பாடப்பட்டிருக்கிறது. பாண்டிய மன்னர்கள் தானே முச்சங்கம் கண்டு முத்தமிழ் வளர்த்தார்கள். ஆரியப்படை கடந்த பாண்டிய மன்னரும் இமயம் சென்றதை நாம் அறிவோமே. சேர நாட்டின் மாமன்னர் செங்குட்டுவன் இமயம் வரை சென்று பத்தினி தெய்வமான கண்ணகிக்கு சிலை வடிக்க கல்லெடுத்து வந்ததையும், அந்த கல்லை தமிழை பழித்த கனக விஜயனின் தலையிலேயே சுமந்து கொண்டு வரச் செய்ததையும் சிலப்பதிகாரம் விரிவாக பாடுகிறதே. தமிழர் மீது வீசினாய் ஒரு சொல், இப்போது தலையிலே சுமக்கிறாய் ஒரு கல்லென்று புலவர்கள் பாடினார்களே, புலவர்கள் போற்றினார்களே மன்னா. இப்படி மூவேந்தர்கள் தனித்தனி பேரரசு கண்டு மிகச் சிறப்பாக ஆட்சி புரிந்தார்கள் என்பதை அறியும் போது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த பேரரசுகள் ஏன் திடீரென்று நிலை குலைந்து சில நூற்றாண்டுகள் மறைந்து விட்டன? அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லாமல் போனதால் தானே? பொருத்தமாக சொன்னீர்கள் மன்னவா. ஒவ்வொரு மன்னவரும் பிற நாட்டு மன்னர்களை வென்றதை கூட பெருமையாக கருதவில்லை. சேரன் சோழனை வென்றான், சோழன் பாண்டியனை வென்றான். ஒரு வேந்தன் மற்ற 2 வேந்தர்களையும் வென்று திரிபுவன சக்கரவர்த்தி என்று பெயர் சூட்டிக் கொண்டான் என்பதையே தங்களது பெரும் வெற்றியாக குறித்துக் கொண்டார்கள். அதன் விளைவு என்னவாயிற்று? நமது நாட்டிற்குள் நாகர்கள், கங்கர்கள், களப்பிரகர்கள் என்று வடதிசையிலிருந்து பலர் வந்து இங்கு புகுந்தபோது மூவேந்தர்கள் ஓரணியில் இருந்திருந்தால் அவர்களை தமிழகத்திற்குள்ளேயே நுழைய முடியாமல் தடுத்திருக்க முடியும்.